இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கால் பண்ணுவேன்னு நினைச்சேன். லேட் ஆயிடுச்சுல்ல? எங்களுக்கும் சில ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும்ல சார். இன்னும் 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள இங்க என் பொண்ணு என் கண்ணு முன்னாடி நிக்கணும். ஸ்மார்ட்டா? எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டா கிட்னாப்பர்ஸ் ஆன நாங்க எங்க டிமாண்ட ஸ்டேட் சிஎம் கிட்ட சொல்றதா? அதே 24 மணி நேரம் டைம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்குள்ள 10 கோடி கேஷ் எங்க கைக்கு வந்து சேர்ந்தாகணும். இல்லன்னா இதை தவிர உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்காக 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். உன் மகளோட சாவு இல்ல வாழ்வு. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அடுத்த செகண்டு நீங்க எவனும் உயிரோட இருக்க மாட்டீங்க. உன் பருப்பெல்லாம் இங்கே வேகாத. நீ போலீஸ் சப்போர்ட்டை கூப்பிட்டாலும் இவ்வளவுதான், மிலிட்ரியை கூப்பிட்டாலும் இவ்வளவுதான். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு போலீஸ் மட்டுமே ஆப்ஷன் இல்லை. எங்க கிட்டயும் வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், வேண்டாம். ஆனாக்கு எதுவும் ஆகக்கூடாது. 10 கோடி ரூபாய நானே நீ இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆனாவ நானே அங்க வந்து கூட்டிட்டு போறேன். நான் இப்பவே கிளம்பி வரேன். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இப்போ வரைக்கும் அங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? வேண்டாம், ரொம்ப பேச வேண்டாம். நான் சொல்லும் போது நான் சொல்ற லொகேஷனுக்கு நீங்க தனியா வரணும். இப்போதைக்கு வேணாம். வெயிட் ஃபார் மை ஆர்டர்ஸ். என்னாச்சு சூரி? ஒன்னும் ஆகல. காலா, ஆனா வீட்டில் இல்ல. நீ என்ன சொல்ற? ஆனாவ கடத்திட்டு போயிட்டாங்க. கிட்னாப்பா? யாரும் அவளை கிட்னாப் பண்ணல. அவ தான் அவங்க கூட போயிருக்கா. நீ தேவையில்லாம குழம்பாத. நான் இப்பவே அங்க வரேன். எம்எல்ஏ சாரோட பொண்ணு ஸ்ருதி அந்த பையனுக்கு, ஐ மீன் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு தன்னோட நியூட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அனுப்பியிருக்கா. இப்போ அந்த மொபைல் மிஸ்ஸிங். அதுல ஏதாவது ஒன்று லீக் ஆச்சுன்னா கூட எம்எல்ஏ சாரோட மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்துடும். அப்படி ஏதாவது லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருந்ததுன்னா பிளாக்மெயில் பண்றதுக்கு இந்நேரத்துக்கு எம்எல்ஏவோட பொண்ணு போனுக்கு கால் வந்திருக்கும். ஏதோ திருட்டு பசங்க பணத்துக்காக இந்த வேலையை செஞ்சிருக்கானுங்க. இந்த மாதிரி சில சம்பவங்கள் அந்த ஏரியால நடந்துகிட்டு தான் இருக்கு. எனக்கு என்னமோ இது ஒரு புது டீம் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி அவ்வளவு அக்யூரேட்டா சொல்றீங்க? பொதுவா இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது விக்டிம் சொல்றது என்னன்னா, கத்தி, அருவா, துப்பாக்கி இதெல்லாம் காட்டி மிரட்டி புடுங்கிட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா மிரட்டவும் செய்யாம வார்னிங்கும் கொடுக்காம விக்டிம் இவனை ஏதாவது பண்ணிருவாங்கிற பயத்துல வித்தின் a செகண்ட் எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிருக்கிறத பார்த்தா இது ஏதோ சின்ன பசங்க வேலைன்னு நினைக்கிறேன். வாட் எவர் இட் மே பி. பாருங்க அருண், இன் another 24 hours அந்த மொபைல் எம்எல்ஏ சார் கையில இருக்கணும். காட் இட்? ஓகே சார். சுவாமி சரணமையப்பா. சந்திரு, உனக்கு ஒரு நம்பரை வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். அந்த நம்பர் இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா ஆன் ஆகும். ஆன் பண்ண உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. இந்த மாதிரி வேட்டையாடி ரொம்ப நாளாச்சு. கிக்கா இருக்கும்.
ஹலோ ராக்கி, அப்பாக்கு ரொம்ப சீரியஸா இருக்குடா. ஐசியூல வச்சிருக்காங்க. சீக்கிரமா வந்துருப்பா. நான் வீட்டை விட்டு வரும்போது படுக்க இடம் இல்லாம சாப்பிட சாப்பாடு இல்லாம நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு உன் புருஷன் ஒரு நாளும் விசாரிக்கல. இப்ப நான் ஏன் வரணும்? ராக்கி, அப்படிலாம் சொல்லாதப்பா. அவர் உன்னுடைய அப்பா. இந்த மாதிரி நேரத்துல நீ அவர் கூட இருந்தா அவருக்கு தைரியமா இருக்கும். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், வாப்பா. நாளைக்கு ஆபீஸ்ல இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. நான் சீக்கிரமா எந்திரிக்கணும். ராக்கி, போனை வைங்க. சொல்றத கொஞ்சம் கேளு. ராக்கி, வாடா கண்ணா, ப்ளீஸ்டா, ஒரே ஒரு வாட்டி வந்து போடா. வாடா வாடா. ராக்கி, 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 ராக்கி. ராக்கி, ராக்கி, டே ராக்கி. ஏய், என்னடா? ஒண்ணும் இல்ல. சரி, ஒரு தம்மு கொடு. ஆ? தம்மு. ஆ